வெல்கம் டு சசி அஃபீஷியல். இன்னைக்கு ஜெயிலர் 2 உடைய அலபோலலே சாங் ரிலீஸ் ஆயிருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 6 மணிக்கு போடுறதா சொல்லி இன்னைக்கு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த படத்தோடைய பாட்டு மட்டுமே தொடர்ந்து ப்ரோமோவாக வந்து நம்முடைய சன் பிக்சர்ஸ் வந்து கட் பண்ணி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதாவது 3 மணிக்கு போட்டாங்க, 2 மணிக்கு போட்டாங்க, 1 மணிக்கு போட்டாங்கன்னு கட் பண்ணி 30 நிமிஷத்துக்கு அவங்களே ஃபுல்லாக போட்டுட்டாங்க. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ பாட்டு கேட்டாச்சு, வெறித்தனமாக இருக்குது. இந்த பாட்டு எழுதுனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருண்ராஜ் காமராஜ் தான் எழுதியிருக்காரு. அதாவது நெருப்புடா பாட்டை எழுதினார் இல்லையா, அதாவது நம்ம சிவகார்த்திகேயனுடைய நண்பர், அவர் தான் வந்து இந்த பாட்டை எழுதியிருக்காரு. பாடினது வந்து அனிருத் ரவிச்சந்திரன், அப்புறம் தீப்தி சுரேஷ் அப்படின்னு சொல்லி 2 பேர் பாடியிருக்காங்க. அந்த அலபோலையிலே அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் ஒன்றும் கிடையாது, சும்மா அந்த ஜஸ்ட்டு ஒரு ஹம்மிங் மாதிரி பேசுவோம்ல, அந்த மாதிரி தான். மலையாளத்தில் வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. படம் வந்து பாதிக்கு மேலே மலையாளத்தில் தான், கேரளாவில் தான் ஷூட்டிங் போயிருக்கு. ஸோ இந்த பாட்டு எந்த இடத்துல வருது அப்படின்னா, நம்ம ஜெயிலர் 1 வந்த காவாலா சாங் இருக்குல்ல, அந்த மாதிரி தான் ப்ளேஸ் பண்ணி அதை வச்சுருக்காங்க. இது எது குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ரஜினி சாருடைய இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருப்பார். எங்கேயுமே ரொம்ப சீரியஸாக இருப்பார். அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா யோகி பாபு பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல லைட்டாக காட்டுவாங்க. அவர் வந்து அடிபட்டு உட்காந்துருப்பார். அதாவது ஒரு விஷயத்துக்காக போய் அங்கே வந்து அதில் ஃபெயிலியர் வந்துடும். அதை அடிபட்டு தோற்று போனதுக்கு அப்புறமேட்டுக்கு புதுசாக ஒரு பிளானை போட்டு அதில் சக்ஸஸ் ஆகிறதுக்காக ஒரு வேவு பார்க்குற மாதிரியான ஒரு இடமா தான் அதில் வந்திருக்கு. ரஜினி சாருடைய அதை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அப்படி தான், நமக்கு வந்த செய்தியும் அப்படி தான் இருக்குது. உங்களுக்கு புரிகிற மாதிரி இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஷா படத்தில் வருது இல்லை ராமையா, அந்த மாதிரி ஒரு இடத்துல வர மாதிரியான ஒரு பாட்டு தான். ரஜினி சார் தலைவர் வந்து எல்லா இடத்தையுமே அப்படியே வாட்ச் பண்ணி என்னென்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபுல்லாகவே அந்த ஜெயிலர் 1லேயே பார்த்தீங்கன்னா காவாலாவில் ஒரு ஸ்டெப்பு போட்டிருப்பாரு. அந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப காமெடியாக இருக்கும். ஆள் பத்தலை அப்படின்னு சொல்லி ரஜினி சார் ஆட வச்சுருப்பாங்க. பட் இது வந்து ரஜினி சாராகவே வந்து ஒரு இடத்துக்குள்ளே நுழைஞ்சி அதை வாட்ச் பண்ணுற மாதிரியான ஸ்கிரிப்ட் வந்து அந்த இடத்துல எடுத்திருக்காங்க. ஸோ ஜெயிலர் 2 பொறுத்த வரைக்கும் அப்டேட்டுகள் நிறைய கொடுத்தாலும் இன்னும் 2 வாரத்தில் ப்ரொமோஷனை வந்து ஆரம்பிக்க போகிறதா சன் பிக்சர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்களாம். ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா மலையாள வார்த்தைகள் வந்தாலும் ஒரு சில இடங்கள்ல ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கில் தான் மட்டும்தான் அந்த மலையாள வேர்டு, அதுக்கப்புறம் தமிழ்லேயே வந்து பாட்டு போகுது. அந்த தண்டா மேளத்தை வச்சு தான் ஃபுல்லாகவே அடிச்சிருக்காரு. பட் பாட்டு அந்த இடையில வர ஒரு சில வரி மட்டுமே நம்ம எங்கேயே கேட்ட மாதிரி, ஏன்னா அனிருத்னாவே எங்கேயிருந்தாவது ஒரு இடத்துல எடுத்துகிட்டு வருவார். அந்த மாதிரி ஒரு சில ஹம்மிங் தான், மற்றபடி எல்லாமே புதுசாக போட்டிருக்காரு. ஸோ இந்த பாட்டுக்கு ஆடிக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூர்ணா, சின்ன அசின்னு சொல்லி நம்ம விஜய் தான் அவங்களுக்கு பேர் வச்சு விட்டாரு. ஸோ அவங்க தான் ஆடி இருக்காங்க. ஆனால் அவங்க இப்போ பேரை மாற்றிட்டு வந்து ஆடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க பேரை மாற்றிட்டாங்க, வெயிட்டெல்லாம் குறைச்சிட்டு வெயிட் லாஸ் பண்ணிவிட்டு வேற ஒரு பேர் இப்போ அவங்க மாற்றி வச்சுக்கிட்டாங்க. அவங்களுமே டான்ஸ் நல்லா ஆடிருக்காங்க. தெலுங்கு படத்தில் வந்து ஒரு மகேஷ் பாப்போட ஒரு டான்ஸ் ஆடிருப்பாங்க. அதை பார்த்து தான் எனக்கு தெரிஞ்சு நெல்சன் கூட்டு வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். ஆனால் பாட்டு தரமாக இருக்குங்க, ஆட வச்சுட்டாரு அப்படிங்கிறது தான் காவாலுக்கு ஈக்குவலாகவே இருக்குது. இன்னும் 2 பாடல்கள் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதாவது மாசா ரஜினி சார் வரும்போது கட் பண்ணி போடுறதுக்கும், இன்னொன்று லென்த்தாக ரஜினி சாரை பற்றி பேசுகிறதுக்கு அந்த மாதிரி ஒரு பாட்டும் இருக்கிறதா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. கடந்த 2 நாளாக பார்த்தீங்கன்னா நம்மளால் வீடியோ போட முடியல, கொஞ்சம் வந்து உடல்நிலை சரியில்லாதனால போட முடியல. கண்டிப்பாக தொடர்ந்து இனிமேல் அப்டேட்டுகள் வரும். தொடர்ந்து இன்றைக்குமே வந்து ரொம்ப குயிக்காக அந்த பாட்டுக்காக போடணுன்னு இன்னும் அப்டேட்டுகள் நம்ம வந்து நாளிலேருந்து தொடர்ந்து கொடுத்துக்குவோம். அது தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ லைக் பண்ணியிருக்கேன். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.